அஸ்ஸலாமு அலைக்கும். ரெஜினா கிச்சனில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, பச்சை பட்டாணி புலாவ் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்: முந்திரி, ஜீரகம், பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசிப்பூ. நான் எண்ணெயும் ஆயிலும் கலந்து ஊற்றி வச்சுருக்கேன். அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த மசாலா ஐட்டத்தை நம்ம போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் வதக்கி விடுங்க. நல்லா வதக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதக்கினா போதும். இது புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் லைட்டாக மிக்சியில் ஒட்டி போட்டிருக்கேன். இப்போது பட்டாணி போட்டுக்கலாம். பட்டாணி நைட்டே ஊற வச்சுக்கோங்க. ஓவர் நைட் ஊறினுச்சுன்னா நல்லாயிருக்கும். ஒரு 2 விசில் வச்சு எடுத்து வச்சுக்கோங்க பட்டாணியை. அப்புறம் நம்ம இதில் போட அது கரெக்டாக இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நீங்கள் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த வெங்காயத்திலே போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் 1/2 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். நல்லா அரை மணி நேரம் ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாசுமதி தான் போட்டிருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அந்த கப்பில் 2 கப்பு தண்ணி ஊற்றினா போதும். நான் இதில் தான் அளந்துருக்கேன். 2 கப்பு ஊற்றினா போதும். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். சாப்பாட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ விசில் வச்சு ஒரு விசில் வச்சா போதும். ஒரு விசில் வச்சு ஆஃப் பண்ணிடுங்க. ப்ரெஷர் ஃபுல்லாக போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா சாப்பாடு நல்லா சூப்பராக வந்திருக்கும். பார்க்கலாம் பாருங்கள், நல்லா வந்துருச்சு பாருங்கள். ஒரே விசில் தான். மேலே கொஞ்சம் நெய் போட்டு பரட்டி விடலாம். நல்லா சூப்பராக வந்துருச்சு. இப்போ பாருங்கள், உங்களுக்கு முன்னாடி காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா நீட்டமாக இருக்குது பாருங்கள். உதிரியாக இருக்குது பாருங்கள். இதே அளவில் நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.